எல்லா குதிரைகளுக்குமே பெல்ட் வச்சுருக்காங்க. ஒரு குதிரை வண்டி வந்து 25,000 வருமாமா. ஹார்ஸுக்காகவே பாருங்களேன், அழகாக சின்ன வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. மக்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு சந்தைகள் பாருங்கள். எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கா. குதிரை பந்தயம் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம அந்தியூர் குருநாதர் சாமி கோவில் தேர் திருவிழாவில் புகழ்பெற்ற அந்தியூர் குதிரை சந்தை மற்றும் மாட்டு சந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் வந்து அந்த கோவில் திருவிழா, அப்புறம் வந்து அந்த ராட்டன் தூரி அதெல்லாமே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா மறக்காமல் அதையும் பார்த்துட்டு இதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு வீடியோ, நிறைய குதிரைகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், குதிரைகள் மாடுகளுக்கு தேவையான கயிறு சாட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்பனை வச்சுருக்காங்க. ஓகே மக்களை பாருங்கள், இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், ஒயிட் கலர் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நிற்கிது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு, இந்த மாதிரி செட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரோக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குதிரைகள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் தேர் திருவிழாவில் சந்தைக்காக வந்திருக்கு. விற்பனைக்காகவும், அப்புறம் ஷோக்காகவும், அப்புறம் பந்தயத்துக்கு, ரேஸுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரைகள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு குதிரைகள், கத்தியவாரி, மார்வாரி, ஜன்ஸ்காரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்னும் எக்கச்சக்கமான ப்ரீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரை வண்டிகள் பாருங்கள். இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரை வண்டிகள். எவ்வளோ வருங்க? ஒரு வண்டி 25 ரூபா. ஓகே ஓகே பாருங்க, ஒரு குதிரை வண்டி வந்து 25 ரூபா, 25,000 வருமாமா. இது ரேஸுக்காகனா இதுக்காக. தேங்க்யூ. லாடம், குதிரை லாடம் அது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட குதிரைகள் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் பீட்ஸில் சூப்பராக வந்து குதிரைகள் இருக்குது பாருங்கள். அழகாக பாருங்கள், குதிரைக்கே முடி வெட்டி விடுறாங்க. சூப்பர். இங்கே பாருங்க, இங்கே ஒரு குதிரை க்யூட்டாக சாப்பிட்ருக்கு. ஹாய். குதிரைக்கு போடுவாங்களே அப்படியே வாயில் அந்த பெல்ட் மாதிரி, அந்த பெல்ட்டு, அப்புறம் இந்த மேலே உட்கார்றதுக்கு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. குதிரை சந்தையிலையும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பார்த்திங்கன்னா டீ, போண்டா மற்றும் இந்த சோடா, ஜூஸ் கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது. அப்படியே வாங்க, அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் பாருங்கள். இங்கே ஒரு இருக்குது ஆட்டு சந்தை இருக்குது. வாங்க அப்படியே ஆடையும் பார்ப்போம். இந்த குதிரை, ஆடு, மாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கிறது. ஆடுமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆடுகள் பாருங்கள். அதோட காதுகள்லாம் பாருங்களேன், நல்லா நீளமாக பிரம்மாண்டமாக இருக்குது. Black horse.
உண்டிக்கோல், உண்டிவில், பச்சை குத்துறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ்லேயும் ஒரு குதிரைகள் நல்லா ஜெய்ஜெண்டிக்காக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல்லாக இருக்குது. நல்லா சுற்றி பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த டயர்டை போக்குறதுக்காக தேங்காய் பால் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக குடித்தாச்சு. அத்தானியில் வந்து தேங்காய் பால் ஃபேமஸ், அதனால் இங்கே விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குதிரை ப்ரைஸ் வாங்கிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஆடுகள் சூப்பராக இருக்குது. அங்கிலேஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஆடுகள் சின்ன சைஸில் இருக்குது, ஆனால் கொம்பெல்லாம் பாருங்களே பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் குதிரை ரைடு போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மாடுகள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடுகள். சைஸே பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், ஆனால் இதெல்லாமே பெரிய மாடுகள். நம்ம ஏற்கனவே ஒரு சந்தை வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து குதிரை செட்டு. இங்கே வந்து மாடு விற்பனை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாட்டு மாடுகள் எல்லாமே இங்கே விற்பனையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மட்டுமே பாருங்களேன் ஏகப்பட்ட மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. சிலதெல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வச்சுருக்காங்க, சிலதெல்லாமே பர்சனல் யூஸ்க்காக அவங்களோடதுக்காகவும் நிறுத்தி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மக்கள்ஸ், இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மாடு சந்தைகள் பாருங்கள். எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாட்டு மாடுகள் பார்த்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்கூர், இங்கே பக்கம்னால வந்தீங்கன்னா பர்கூர் மாடுகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் நம்ம அதை காமிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. பாருங்க, உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. புரோட்டா எல்லாம் சுட போட்டிருக்காங்க. குதிரை ரேஸ் நடந்துட்டுருக்கு, குதிரை பந்தயம். அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குதிரை ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குதிரையாக பாருங்கள் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். வந்துச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ரெண்டு கொஞ்சம் ஓரமாக போயிட்டீங்கன்னா போயிடுங்க. மாடுகளுடைய கயிறு, அப்புறம் குதிரைகளுடைய சாட்டை அதெல்லாமே இங்கேயும் வந்து விற்கிறாங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எல்லா குதிரைகளுக்குமே பெல்ட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள்,
எலக்ட்ரானிக், அதாவது அந்த மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கடலக்கொட்டை போடுறதுக்கு பாருங்கள், விவசாயிகளுக்கான மிஷின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாமே மருந்தடிக்கிறது காட்டுக்கு பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வச்சுருக்காங்க. இதில் கடலக்காய் உள்ளே போட்டு அப்படியே வந்து விளை வைக்கிறதுக்காக இந்த மிஷின் எல்லாமே இங்கே குதிரை சந்தையில் எல்லாமே வச்சுருக்காங்க. மெயினாக இந்த அந்தியூர் திருவிழாவில். அது போக இங்கே பாருங்கள், மீனும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. எலி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே கோழி வகைகள், குதிரைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இருக்குது. பாருங்க, குதிரை, கோழி, கிண்ணி கோழி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கோழிகள், இந்த மாதிரி எல்லாமே எலிலேருந்து புறாலேருந்து எல்லாமே இருக்குது. ஏற்றிட்டு வர்றதுக்காகவே பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக பாருங்கள், ஹார்ஸுக்காகவே பாருங்களேன், அழகாக சின்ன வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பேரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேரிக்காய் கடை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிக்காய் வந்து இங்கே அதிகம். பேரிக்காய் தான். அதே மாதிரி பாருங்கள், நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ரைடும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பாருங்கள், அழகாக பாருங்களேன், சூப்பராக 2 ஒட்டகம் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒட்டகத்து மேலே ரைடு முக்கோரை வச்சு அதுக்கு தனியாக பர்டிகுலர் சார்ஜ் பண்ணி ரைடும் போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து காலையில் ஒரு 9:30 மணிக்கு வந்தோம். அப்போ போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் கூட்டம் மீடியமாக இருந்துச்சு. இப்போ மணி பாருங்கள், மதியானம் ஆக கூட்டம் வேறு லெவலில் வைபாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கலர் கோழி குஞ்சு, அப்புறம் மஸ்கோ தல்வா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள். ஓகே மக்கள்ஸ், அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாதசாமி கோயிலேருந்து அப்படியே வந்து நம்ம கிளம்பியாச்சு. வண்டிக்கு நம்ம அதாவது மெயின் ரோடு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட், அதாவது அந்த அந்தியூர்லேருந்து நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வருது. அந்த 2.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சைடில் 2 பக்கமும் கடைகள் தான் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நம்ம இந்த விளாக் பண்ண முடிஞ்சிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாய்ஸு, ரொம்ப ஓரளவுக்கு வெயில், மெயினாக அந்த மழை பெஞ்சனால அங்கே அதனால் சில இடத்துல விளாக் பண்ண நிறைய காமிக்க முடியல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டுற அன்றைக்கி, அதாவது தேர் தூக்குவாங்களே அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து பெஸ்ட்டாக வீடியோ தர முயற்சி பண்ணுறேன். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.